எல்லாருக்குமே தெரியும். சும்மா உட்கார மாட்டார் அவர். ஆக்சுவலாக பார்த்தா கொஞ்சம் இறந்த வாழ்த்தனம் பண்ணிகிட்ருப்பார். செட்டில் தனியாக போய் உட்காரவே மாட்டார். 1.5 அடி ஸ்டூல் போட்டு சென்டரில் உட்காந்துருப்பார். ஷார்ட் இல்லைன்னா தனியாக போய் ஒதுங்கி உட்காந்துக்கிட்டு வேறு எதாவது பேசணும் அதெல்லாம் கிடையாது. கூட இருக்கிறவங்க கூட லந்து அடிச்சுக்கிட்டு இருப்பார். கலகலகலன்ட்டு இருக்கும் அந்த இடம். நீங்கள் இந்த சிவாஜி சாரோட டெத்தை பற்றி சொல்லும்போது எங்கள் ஷூட்டில் தான் இருக்கார் அவர். தவசீலில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கார். எங்களை கூப்பிட்டு சொல்கிறாரு, பெரியவருக்கு உடம்பு சரியில்லை, நான் இப்போ வேலை பார்த்துட்டு மரியாதையாக இருக்காது, நான் கொஞ்சம் போகணும். போங்க கேப்டன், நாங்கள் பார்த்துக்குறோம், போயிட்டு நான் சொல்கிறேன் என்ன பொசிஷன்ட்டுன்னு. கொஞ்சம் நேரத்துலேயே தகவல் வந்துருச்சு. அவர் அந்த நேரத்தில் அங்கேருந்து கிளம்பி போன அந்த மனிதன் எப்போ சாப்பிட்டாரு, எப்போ தூங்கினார் எதுவுமே தெரியாது. ஏன்னா அந்த போட்டிருந்த அதே வேஷ்டி சட்டையோடு தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தார். அதாவது அவங்களோட வசதிக்கு உட்காந்த இடத்துல மற்றவங்கள்ட்ட வேலையை சொல்லிவிட்டு அவங்க உட்காரலாம். அது இவர்கிட்ட கிடையாது. உங்கள்கிட்ட ஒரு வேலையை சொல்லிட்டு அவரும் சேர்ந்து உங்க கூட செஞ்சுக்கிட்டு இருப்பார். அப்போது யாருக்குமே எங்கேயுமே ஈகோவே வராது. அவர்